அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் நாம் நேற்று எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணால் ஸோ $72 போகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் பாசிபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பிவோட்டில் வந்துட்டு ஒரு பை எடுக்கிறதுக்கான பாசிபிள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செல்லு, அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ ஹையை பிரேக் பண்ணாமல் ஸோ செல் எடுத்துட்டு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இறங்கியிருக்கு. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா -0.36 டவுனில் தான் இருக்குது. ஸோ மேபி இதனால் க்ரூட் ஆயில் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு சப்ளை ஜோன் தான் யூஎஸ் ஆயில். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கனால ஸோ அடுத்த டார்கெட் $67 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் மேபி இருக்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஸோ க்ரூட் ஆயிலும் சேம் அதே மாதிரி தான். ஸோ 6100 இந்த ஹையை பிரேக் பண்ணால் ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆனது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் 6100 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இல்லாமல் லோக்குக்கு, அதாவது இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ மேபி அந்த பிவோட் வரைக்கும் வந்துட்டாச்சு மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் மேலே ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி யூஎஸ் ஆயில் வேற ஒரு ஓப்பனே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர். அப்படி இருக்கிறப்போ ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கேப் டவுன் எடுத்தா இந்த சப்போர்ட் ஒர்க் ஆகுமா? இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5962, பிவோட் பாயிண்ட் 5885, சப்போர்ட் 5752. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஸோ இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸோ 5752. ஸோ கேப் டவுன் விழுந்தாலோ இல்லைன்னா லோவை பிரேக் ஆனாலோ ஸோ செல் சைடு பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் 5752. ஸோ 5752 வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்குமே கூட நம்ம செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபார்ம் ஆனால் தான் அது மேலே வரும். சப்போஸ் இந்த லோவை பிரேக் பண்ணால் செல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக 5650 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல 15 மினிட்ஸ் 2 கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம செல்லை ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்தால் அதோட டார்கெட் 5650. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கூட மார்க்கெட் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் செல் போகலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிற வரைக்குமே கூட நம்ம செல்லை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார்ம் ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பை ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் கொஞ்சம் பை எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த பிவோட் வந்துட்டு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான். ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி ஹையை பிரேக் பண்ணால் இல்லைன்னா பிவோட் மேலே போகும் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் கண்டிஷன் தான். பட் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு யூஎஸ் ஆயிலில். ஸோ அதனால லோவை பிரேக் பண்ணால் தாராளமாக கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கண்டிஷன் படி நாம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது தான். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆயிருக்கு. ஒரு 290 பிரேக் ஆயிருக்கு. நேற்றுமே கூட நல்ல ஒரு பை தான். ஸோ மறுபடியும் ஹையை பிரேக் பண்ணாலோ இந்த 290 பிரேக் பண்ணாலோ ஸோ அகைன் பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் யூஎஸ் ஆயில் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்லோப்ல ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நேச்சுரல் கேஸ்ல. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் எடுத்துட்டு தான் மேலே வரும். கொஞ்சம் கீழே இறங்கினா கூட ஸோ மேபி ஒரு 262 இல்லை 265 வரைக்கும் வந்துட்டு மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் நம்ம எது சொன்னது தான், கொஞ்சம் 88,277 27 வரைக்கும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ கோல்டு இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ 73,357 வரைக்கும் வந்துட்டு தான் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகிடும். நெக்ஸ்ட் காப்பர். ஸோ காப்பர் ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆனது. ஸோ அது லோவை பிரேக் பண்ணால் ஸோ இன்னும் கொஞ்சமே 798 இல்லைன்னா 795 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்றபடி லெட்டு, அலுமினியம், ஸோ லெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது கிட்டத்தட்ட
22 ஸோ இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு லெட்டில். ஸோ அப்படி இருந்துமே கூட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ லெட்டு வந்து மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு 188 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி ஜிங்க் அலுமினியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.